பக்தியினுடைய வகைகள்லாம் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து தெய்வ பக்திங்கிற ஒரு விஷயம் இருக்கு, குரு பக்திங்கிற ஒரு விஷயம் இருக்கு, பதிபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்படி இது போன்ற விஷயங்களை பேசுவது தானா அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த சமுதாய ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். தெய்வ பக்திங்கிறது ரொம்ப விசேஷம்தான். எல்லோருக்குமே தெய்வ பக்தி என்பது அவசியம் சொல்றா. ஒரு சில பேருக்கு தொழில் முறையில கூட குரு பக்தி அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஆக அந்த தொழிலிலே கூட தான் யாரை குருவா நினைக்கிறோமோ அவர்களிடத்திலே அவசியம் அந்த பக்தியினை கொண்டிருக்க வேண்டியது. அதே மாதிரி பதிபக்தின்னு சொல்லும் பொழுது எல்லா பெண்களுக்குமே, திருமணமான பெண்களுக்கு பதிபக்தி என்பது முக்கியம். கணவனையும் தெய்வமாக கருத வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய சமுதாயம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இது போக ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்றதுன்னு பார்த்தோம்னா, இறைவனை வழிபடுவதைத்தான் பக்தி என்பதை பிரதானமாக சொல்கிறது. அந்த இறை வழிபாட்டிற்கே கூட நவவித பக்தின்னு சொல்றா. 9 விதமான பக்திகள் என்பது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது. அது என்ன 9 விதமான பக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல என்ன சொல்றா, ஸ்ரவணம் அப்படின்னு சொல்றா. ஸ்ரவணம்னு சொன்னா கேட்கறதுன்னு அர்த்தம். பகவன் நாமாவை கேட்டுக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது தான் அந்த பக்தியில வர்றது. இது நம்ம எல்லாருமே பண்ணலாமே. நம்ம வந்து ஒரு வேலையா இருந்துட்டு இருக்கோம், ஒரு அபிஷியலி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கோம், அல்லது நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு கூட வச்சுப்போம். வீட்டில் வந்து தொடர்ந்து ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கோம், ஒரு ஹோம் மேக்கரா இருக்கோம், நிறைய பணிகளை செய்து கொண்டிருந்தால் கூட பகவன் நாமாவை கேட்கணும், சதா கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய சௌகரியங்கள் இருக்கு இல்லையா? ஒரு மொபைல்ங்கிறது கூட இருக்கு, அல்லது யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு. நிறைய என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ப்ளே பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டி வேலையை பார்த்துட்டே இருக்கலாமே. அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நாமாவானது நம்முடைய காதுகளிலே வந்து விழுகிறது அல்லவா? இப்படி அந்த இறைவனினுடைய நாமாவை சதா கேட்டுக்கொண்டிருந்தால் கூட நாம் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். அந்த இறைவனை நம்மால் உணர முடியும், இறை சக்தியை உணர முடியும். அதன் மூலமாகவும் நம்முடைய பக்தியை வளர்த்து கொள்ளலாம் சொல்றார். இது எல்லாவற்றையும் விட இந்த ராமநாமத்தை சொன்னாலே ஆஞ்சநேய சுவாமி பக்கத்துல வந்து உட்கார்ந்து பாருங்கிறா இல்லையா? இந்த ராமராமா ராமராமா ராமநாமத்தை சதா அந்த காதுகளிலே ஒலிக்கின்ற வகையிலே நாம் எப்பொழுதுமே ஸ்மரித்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக சொல்றோம். அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்த வகை பக்தி பார்த்தோம்னா கீர்த்தனம்னு சொல்றார். அந்த கீர்த்தனங்களின் மூலமாக இறைவனின் மீது பாடல்களை பாடுவதன் மூலமாக கூட இறை சக்தியை உணர முடியும். இப்ப நேற்று பார்த்தோம்னா நமக்கு இந்த தியாகராஜ ஆராதனைங்கிறது போச்சு இல்லையா? அவர் பார்த்தோம்னா தன்னுடைய கீர்த்தனைகளின் மூலமாகவே ராமனையே சென்று அடைந்தவர் அல்லவா? பிராக்டிக்கலாவே நம்ம அந்த கீர்த்தனையிலேயே அந்த அனுபவத்தை உணர முடியுமே. சீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு மாக்கு தன்றி அப்படின்னே சொல்லியே பாடியிருப்பார். சீதா வந்து என்னுடைய தாயார், ஸ்ரீராமுடுதான் என்னுடைய தன்றின்னு சொன்னா தகப்பனார் அர்த்தம். இப்படி ராமனையே தன்னுடைய தகப்பனாராகவே தன்னுடைய கீர்த்தனைகளின் மூலமாக, அந்த பக்தியின் மூலமாக இறைவனை உணர்ந்தார் அல்லவா? அதைத்தான் அந்த கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி பாகவதம் சொல்றது.